இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செய்ய போகிறோம். இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னா போதும், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தாளித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு இப்போ வதக்குனதை வந்து அந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. இது வதக்குனது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து பனியார சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துருங்க. இதுலேயே வந்து நீங்கள் கேரட் துருவி போட்டுக்கலாம். ஏதாவது வெஜிடபிள்ஸு கூட நீங்கள் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கும் போதே அதை வதக்கி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு டீ கொதிக்கிற நேரத்தில் கூட இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் நம்ம. இல்லைனா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாகவும் இருக்கணும். ஸோ இந்த சிம்பிளான கார பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சட்னி வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணால் வச்சுக்கலாம். வெறுமனே சாப்பிடவுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.